மூஞ்சியே பார்க்க மாட்டேங்குது. ஒரு 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு, ஏற புறவை உண்டு, எடுத்துருக்கு பதுக்கு உண்டு, செலவழிக்கு ரொக்கம் உண்டு. அண்ணா 6 அடுக்கு பஞ்சு மெத்தை, அதுல நீங்க சாய்ந்து உரையாடலாம். அப்படியா? நம்ம இருவரும் சாய்ந்து உரையாடலாம். உங்களுக்கு பாத்தியா கேராக்கி அம்மா கட்டில் வேணும் மெத்தை அம்மா யாரம்மா என்ன நாயே அந்த போலீஸ் பண்றது சரியில்லைங்க. என்னடா அவன அடிக்கிட்டு வராரு. நேரா போற வெந்து போய் எனக்கு கட்டில் வேண்டாம், மெத்தை வேண்டாம், கால் பிடிக்க தாடி வேணாம், ஏற புறவி வேணாம், எனக்கு எடுத்தடிக்க சாட்ட வேணாம். உன்னுடைய அரண்மனைக்கு வந்து உல்லாசமா இருக்கு. நான் கால நேரம் இல்ல, என் வழியை மறைக்காத. அப்படியா? உண்மைதான். வருவீர் வருவீர் என்று வழி மீது விழி வைத்து இந்த ஏலக்கண்ணு 7ஆம் இடத்துல காத்திருந்தேன். இப்படி பொஸ்குடு வேண்டாம் கொண்டு நான் விட்டுருவனா? நான் கொண்டு மாலி தோட்டத்திலே
சொல்லுங்க. இந்த பையன் அடிக்கிறேன்னா என்னடா இன்னைக்கு ஒரு நாள் தான் பேச்சு போடுறீங்க, நாளைக்கு என்ன ஈர துணி கட்டிட்டு படுப்பீங்களா? எப்படி எப்படி வார்த்தைகள்? குண்டுமல்லி தோட்டத்துல கூடி விளையாடுவோம். அந்த செண்டுமல்லி தோட்டத்துல நம்ம இருவரும் சேர்ந்துருப்போம். அட புருஷா பாடி மத்தால குண்டுமல்லி தோட்டத்திலே கூடியிருக்க நேரம் இல்லம்மா. செண்டுமல்லி தோட்டத்திலே நான் சேர்ந்திருக்க நேரம் இல்ல. நான் எங்க போறேன் தெரியுமா? எங்க போறீங்க? யாருகிட்ட போறீங்க? அது என்ன எப்படி கேக்குது? என்னவா? எங்க போறீங்க, யாருகிட்ட போறீங்கன்னு கேக்குது. சரி செத்து போச்சோ. வந்துடுறீங்க அப்படியே. என்னமோ இப்ப ஒதுக்குற. சரி எப்படிமா? நான் எங்க போறேன் தெரியுமா? யாருகிட்ட போறீங்க? எங்கேயா போறீங்க? ஒண்ணு காட்டான்னு சொல்றாங்க. அங்க யாராக அருளே என்று அரணாறு தேடி போறேன். ஏன்டா நீ வந்து இப்படி பாடுற? என்ன கட்டிக்கு வெந்து போச்சு வாயெல்லாம். அரகர அருளே என்று அரணாறு காண போறேன். வரத்துக்குத்தான் போறேன். டிக்கெட் வாங்க வரமா? ஏதோ 2 பேர் தடுமாறினாங்களே, எனக்கு ஏதாவதுக்குதான். உனக்கு சிவா சிவா சிவனே என்று சிவனாறு தேடி போறேன். போறீங்க பரமனே உன்னுடைய அடி எனக்கு சமர்ப்பணம். சரி உன்னை தேடி வரேன். பங்காளி வெல்வதற்கு பாஸ்பதம் வாங்க போறோமா? என் வழியை விடு. அப்படியா? உண்மைதான். அதாவது சிவகாரத்துல வடத்துக்கு சென்றவர் ஐயோ கோடான கோடி பேரு. அதனால நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? அதனால இவர்கிட்ட பேசிட்டே இருந்தா இவர் மிஞ்சிட்டே இருப்பாரு. அதனால இவன் சத்தியம் தவறாத சதுர வம்சம், ஓடி தவறாத குருகுல வம்சம். அதனால இவர் நம்ம கிட்டே தக்க வைக்கணும். எடுத்துட்டு வா. என்னது? போடு 7 சத்திய கோட. என்னடா என்னடி போடு? ஒண்ணு இப்படி போறானே, பரவாயில்லை, எங்கடா போறானே? இப்படிடா 2 3 சீக்கிரம் போடாண்ணா. 4 5 6 7. அது என்ன? அக்கா நீ வந்து 1 3 4 4 3 7. அம்மா தாயே, அதாவது அண்ணா இது என்னுடைய பிறந்த 7 சக்தி கோடு. அவருக்கு தெரியாமல் வரைக்கு இந்த சக்தி கோட்டை நிக்க வைக்கணும். ஆமா நிக்க வை. நிக்க வைக்கிட்டா ஐயா சாமி. வாங்க கொஞ்சம் வாங்கல. அண்ணா அதாவது நீங்க இங்கேயே இருங்க. நான் அரமனைக்கு சென்று வரேன். சரிங்களா? பாத்துக்கோமா. நான் போய் வர வரைக்கும் என் மன்னவர் பத்திரமாக பாத்துக்கொள்ள வேண்டும். ஆறு நீதான்டா. அவன் எங்கேயாவது போயிட்டு நான் என்ன பண்ண முடியும்? மட்டுமாப்ல தண்ணியா ஏழை தண்ணி காணைய வழிதனிலே கண்ணியா என்னை வழிமறைத்தால் கண்ணியால் வழிமறைத்து 7 சத்திய கோடு தானிட்டால் கொடுத்தா வராத குருகுலத்தில் பிறந்த நான் இந்த கோட்டை எப்படி மீறுவே?
வந்து என் வழியை மறைக்கிறாயே? இதற்காகவே பிறந்தவள் இந்த ஏலக்கண்ணி. அன்று நாள் ஒரு நாள் இடத்திலே சொன்னார் ஈசனார், யாரு நீங்க இப்பதான் வரவாங்க போறீங்க அந்த பரமேசன் கிட்ட. நான் சின்ன சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த பரமேசனத்துல வரத்தை பெற்றவள். நான் பிறக்கும் பொழுதே 10 அழகோடு பிறந்தவள். இந்த 10 அழகோடு பிறந்த பெண்ணே என்னை விட ஒரு அழகு ஈரழகு இதியாக ஒரு அரவணை நாள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சின்ன சிறு வயதிலே கடுகுமான தவம் செய்தேன் பரமனை கோரி. அப்படி பரமன் வந்தார், எனக்கு காட்சி தந்து, பெண்ணே அதாவது உனக்கேற்ற மனவாளன் யாரும் இல்ல அந்த ஆண்டாளக படைத்த அர்ஜுனன் தான். அவர் இவ்வழியாக வரும் பொழுது அப்பொழுது கேட்டேன், என் மன்னவரை எப்பொழுது பார்ப்பேன், எங்கு போய் சந்திப்பேன் என்று கேட்கும் பொழுது, நீ எங்கு போக வேண்டாம், நீ எங்க போக வேண்டாம், உன்னை சேர்ந்த அதாவது அந்த அர்ஜுனாகப்பட்டவர் உன் மனத்திற்கே வருவார். அதனால அவர் வரும் பொழுது காய்க்காத மரங்களாம் காய்க்கும், பூக்காத பூவெல்லாம் பூக்கும், நந்துகள் யார பாடும். அதனால அவர் வரும் பொழுது தங்கு சாமுண்டி விட்டு அரகரா சிவனை என்று மற்றவர் அரகரா என்று சொன்னால் அவ்விடத்தில் மட்டும்தான் கேட்கும், அந்த அர்ஜுனாகப்பட்டவர் அரகரா என்று சொன்னால் அகிலமே கேட்கும்படி என்று எனக்கு அறிகுறி சொல்லியிருக்கிறார். அத்தமை போல தங்கள் வரும்பொழுதுதான் அந்த அறிகுறி எல்லாம் பதிலுமானது. அதனால எனக்கு ஏற்ற மனவாள நீங்கள் தான், உங்களுக்கு என்றே பிறந்தவர் இந்த ஏலக்கண்ணி. கண்ணியை தனியா விட்டு காணாமல் போனீரா, இந்த மங்கையை தனியா விட்டு மாயமா வந்துடா மன்னா. அம்மா மங்கையை மனதால எண்ணி மகாதேவனை ஒரு பொழுதும் போய் மூசிக்க முடியாதம்மா. கண்ணியை கண்ணால் கண்டு அந்த கர்த்தனாரிட வரத்தை வாங்க முடியாதம்மா. அதனாலதான் சொல்றேன், மங்கையை நான் மனதால ஒரு பொழுதும் எண்ண மாட்டேன். பெருவர்களை பார்த்த கண்ணால் மற்றொருவரை கண்ணால் காணாம அரகர சிவசிவா என்று சொல்லக்கூடிய நாமத்தை என் மனதால உச்சரித்துக் கொண்டே போயிட்டு இருக்கிறேன். என் வழியை விடு அம்மா. அதாவது வரத்துக்கு போயிட்டு வரும் பொழுது இந்த வழியாதான் நீங்க வரணும். அப்படி வரும் பொழுது இந்த கருத்த கூந்தல் வெளுத்து போனா என்னை ஏறெடுத்து பாப்பீங்களா, இந்த சோர்ந்து போன முத்து முகத்தை, இந்த முத்து முகத்தை நாளைக்கு சோர்ந்து போன ஏறெடுத்து பாப்பீங்களா? போதும், அவ்வளவுதான். அதாவது இப்படி எல்லாம் முதுமை இருந்தா என்ன நாளைக்கு பாப்பீங்களா? இப்பேற்பட்ட ஆனாலக இந்த செல்வரை நீங்க ரசிப்பீங்களா? எப்படிங்க திருமணம்? அதாவது அர்ஜுனாகப்பட்டவன் இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் தவவடிமை முடிச்சிட்டு வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ஆனா வரத்துக்கு போயிட்டு வர, வரத்துக்கு போய் வரும் பொழுது முதல் வருமாக எனக்கு வாங்குங்க. டக்குன்னு வந்து சரிம்மா, முதல் வாரம் எனக்கு வாங்குங்க. உன்னுடைய கருத்து கூந்தல் வெளுக்காமலையும் உன்னுடைய முத்து போன்ற முகமானது சோறாமல் இருப்பதற்கும் முதல் வாரம் உனக்கு வாங்குற முதல் வாரம். இரண்டாவது வாரமாக உங்களுக்கு நீங்க வாங்குங்க. ஆகட்டும் அம்மா, போயிட்டு வா. அண்ணா நான் போட்டுமா? உனக்கு என்ன வர வேணும்? எனக்கு எது வேணும்? போயிட்டு வருங்கள் மன்னா, கொஞ்சமாக போய் வருங்கள். எனக்கு ஒரே ஒரு வாரம். என்னப்பா? டெய்லி எப்படியாவது ஒரு கோட்டாவது நான் குடிச்சு போடணும். அதுக்குண்டான வரது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. நான் போதையிலேயே சுத்தணும். என்ன பண்றேன்னா டெய்லி நீ வேலைக்கு போ, அதே உனக்கு அர்த்தம். என்ன சொல்றீங்க? வேலைக்கு போறது 10 மணிக்கு எட்டாவது வனத்தை ஆண்டு வரும் பேரண்டிச்சி சபை தர்பார் மற்ற சீமினால். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.